நாடு முழுவதும் தேடியும் சிக்காத சஞ்சீவ கொலை குற்றவாளி. செவ்வந்தி வீட்டாருக்கு வந்த கொலை மிரட்டல். நேற்றிரவு போலீசார் எடுத்த அதிரடி முடிவு. வீட்டுக்காரரை கைது செய்து அழைத்து வந்த பரிதாபம். சிறைக்குள் கணையமுள்ள சஞ்சீவவின் கொலையாளிக்கு நேர்ந்த பரிதாபம். அவசரமாக மருத்துவ சிகிச்சைக்கு பரிந்துரை. சிறையை விட்டு வெளியே கொண்டு வரப்படவுள்ளதாக தகவல். அப்பாவி சிறுவனிடம் அடாவடியில் ஈடுபட்ட மாநகர சபை உத்தியோகத்தர்கள். வரி அறவீடு என கூறி வயிற்றில் அடித்த சம்பவம் பதிவு. அடுத்த கைது நான் தான். ஜனாதிபதி அனுர ஆட்சியை கலைத்தால் எந்த நேரத்திலும் பொறுப்பேற்க தயார். கங்கணம் கட்டும் நாமல். காருக்குள் ஆண் பெண்ணின் மோசமான செயல். சீட்டுக்கு அடியில் மறைத்த பொருள். அதிரடி காட்டிய போலீசார். பாதாள உலக நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்த நாடாளுமன்ற குழு. கிளற வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். கொழும்பில் அனுர அரசாங்கத்திற்கு எதிராக வெடித்த போராட்டம். வீதிக்கு இறங்கிய பட்டதாரிகள். அடர்ந்த காட்டுக்குள் இருந்து கேட்ட சத்தம். தேடிச் சென்ற அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தென்னிலங்கையில் மக்கள் நடமாட்டமில்லாத பகுதிக்குள் இருந்து வெளிவந்த சிறுவன். கூலர் ரக வாகனத்திற்குள் சிவப்பு பச்சை நிற பொதிகள். புலனாய்வு பிரிவு காட்டிய அதிரடி. கெஹலியவின் சொத்து குறித்து மேல் நீதிமன்றம் உத்தரவு. மேலும் இறுகும் பரிதாப நிலையில் பாரம்பரிய அரசியல்வாதி. காட்டுப்பகுதிகளில் தொடரூர்ந்து சேவை. நடைமுறைக்கு வரவுள்ள சிறப்பு திட்டம். யானைகளுக்காக புதிய முடிவு. நடுரோட்டில் குடை சாய்ந்த வாகனம். மணிக்கணக்கில் மக்களை நிறுத்திய விபத்து. இலங்கையில் அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள். களவாடிய பொருளை காட்சட்டையில் மறைத்த போலீசார். சிசிடிவியில் சிக்கிய கேவலம். காங்கேசன் துறையை வந்தடைந்த சிவகங்கை கப்பல். ஆரம்பமானது இந்திய இலங்கை கப்பல் போக்குவரத்து. மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. வெளிநாடொன்றில் கரையொதுங்கிய அரிய வகை மீன். உலகப் பேரழிவுக்கான அறிகுறி. அச்சத்தில் மக்கள். பிரைல்ஸ் முறை மூலம் பிரேரணையை முன்வைத்து வரலாற்று சாதனை. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் பரபரப்பு. 45,000 தமிழர்களை கொன்றுவிட்டு இதுவே எங்களுக்கு போடும் பிச்சை. அனுர அரசாங்கத்திற்கு அர்ச்சுனா காட்டம். கணையமுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவ குமார சமரரத்ன சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவெல்லேகம பகுதியைச் சேர்ந்த 23 வயதான பின்புற தேவகே சமிந்து திவங்க மற்றும் அதே முகவரியை சேர்ந்த 48 வயதான சேசத்புர தேவகே சமந்தி ஆவார். கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பது தெரிய வந்துள்ளது. ஒரு கொலை குறித்து அறிந்திருந்தும் அது குறித்த தகவல்களை மறைத்து குற்றத்திற்கு உதவி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்கைது இடம்பெறுவதற்கு முதல் நாள் கொலை மிரட்டல்கள் வந்ததாக கூறி அந்த பெண்ணின் பாட்டி, தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு வீதி ஜெயா மாவட்டத்தில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. யாழ்ப்பாணம் பிரதான வீதி பகுதியில் வீதியோரத்தில் பழக்கடை நடத்தி வந்த சிறுவன் ஒருவனிடம் மாநகர சபை வரி அறவீட்டு உத்தியோகத்தர்கள் அடாவடியில் ஈடுபட்டு சிறுவன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில், மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் தனது குடும்ப வறுமை காரணமாக பழ வியாபாரத்தில் சிறுவன் ஒருவன் ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டி தனது குடும்பத்தினை பார்த்து வருகின்றான். அச்சிறுவனிடம் யாழ் மாநகர சபையின் வரி அறவீட்டு உத்தியோகஸ்தர்கள் ஒருவர் வரி அறவீடு செய்யாது சிறுவனை மிரட்டி பழங்களை லஞ்சமாக பெற்று வந்தார் என சம்பவத்தின் போது அச்சிறுவன் தெரிவித்திருந்தார். ஒரு கட்டத்தில் சிறுவன் பழங்களை கொடுக்க மறுத்துள்ள நிலையில் சிறுவன் சட்டவிரோதமான முறையில் பழ வியாபாரம் செய்வதாக கூறி உத்தியோகத்தர்களுடன் சென்று சிறுவனின் பழங்களை பறிமுதல் செய்துள்ளார். அதன்போது சிறுவனை தாக்கியும் உள்ளார். சிறுவனின் பழங்களை பறிமுதல் செய்து வாகனத்தில் ஏற்றும் போது பழங்கள் பழுதடைந்துவிடும், அவற்றை ஒழுங்கான முறையில் அடுக்க வேண்டும் என சிறுவன் கூறிய போதிலும் அதனை பொருட்படுத்தாது சிறுவனின் பழங்களை அடாத்தாக பறித்து வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். வீதியோரமாக பழ வியாபாரத்தில் இதுவரை காலமும் சிறுவன் ஈடுபட்டிருந்த போது பழங்களை லஞ்சமாக பெற்று வந்தவர் சிறுவன் லஞ்சமாக கொடுக்க மறுத்த போது தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பழங்களை பறித்து சென்ற சம்பவம் அங்கிருந்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் சந்தேக நபரின் காதுகளை பாதித்துள்ள உடல்நல பிரச்சினையை காரணம் காட்டி தனது வாடிக்கையாளருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு கோரியுள்ளார். குறித்த விவகாரம் தொடர்பாக வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபரின் வழக்கறிஞர் இந்த விடயத்தை நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார். அதன்போது முறையான காவல்துறை நடவடிக்கைகளின் மூலம் மருத்துவ சிகிச்சையை வழங்குமாறு வழக்கறிஞர் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு தடுப்பு காவல் மற்றும் விசாரணை நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை வலியுறுத்தி வழக்கில் நீதித்துறை மேற்பார்வைக்காக தனது கோரிக்கையையும் அவர் முன்வைத்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கனேமுல்ல சஞ்சீவ உயிரிழந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அதில் ஒருவர் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமது குடும்பத்தை விமர்சிப்பதை சமகால அரசாங்கம் பணியாக செய்து வருவதாகவும் தான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதி மரத்துக்கு அருகில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னர் நாளாந்தம் செய்தியை பார்க்கும்போது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள், அடிக்கல் நாட்டுதல், பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம். இன்று செய்திகளை பார்க்கும்போது மக்கள் அச்சப்படுகிறார்கள். வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கிச் சூட்டை பார்க்கிறோம். அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது. இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கிறார்கள். கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேட வேண்டும். விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார். இந்த அரசாங்கம் செய்வதெல்லாம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பதுதான். வன்முறைகளை தூண்டி ஆட்சியை கைப்பற்றும் தேவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு கிடையாதெனவும் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேவையில்லை என்று ஜனாதிபதி நினைப்பாரானால் 2.5 வருடங்களில் அரசாங்கத்தை கலைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வேலை செய்து காட்டிய கட்சி என்ற வகையில் நாங்கள் ஜனநாயக ஆட்சியை நிறுவுவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தை கையேற்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாலபேயில் ஒரு காரை நிறுத்துமாறு போலீசின் உத்தரவை மீறி சென்றதால் போலீசார் அதன் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இதன் விளைவாக 2 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மாலபே கோகந்தர பகுதியில் நடந்த சம்பவத்தில் ஒரு தம்பதியினர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது போலீசார் வாகனத்தை ஆய்வுக்காக நிறுத்துமாறு அறிவுறுத்தினர். ஆனால் ஓட்டுநர் உத்தரவை கவனிக்க தவறி அதற்கு பதிலாக பின்னோக்கி ஓட்டிச் சென்றதால் ஒரு போலீஸ் அதிகாரி டயர்களை நோக்கி சுட வேண்டியிருந்தது. துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து வாகனம் ஒரு கம்பத்தில் மோதி நின்றது. காவல்துறை அதிகாரிகள் வாகனத்தை சோதனை செய்த போது ஓட்டுநர் இருக்கையின் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 800 கிராம் கஞ்சாவை கண்டுபிடித்தனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சந்தேக நபரின் வீட்டிலிருந்து மேலும் 1 கிலோ கஞ்சாவை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். சந்தேக நபர்கள் கம்பஹா மாவட்டத்தில் உள்ள தெல்கொட பகுதியில் உள்ள 30 வயதுடைய ஆண் மற்றும் 33 வயதுடைய பெண் எனவும் போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். பாதாள உலக நடவடிக்கைகள் முதன்மையாக போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவை என்று பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதல் கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து இந்த நடவடிக்கைகளை இயக்கும் நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்து அவர்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் நடந்து வருவதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான கோரிக்கை குறித்தும் இதன்போது குழு விவாதித்துள்ளது. எனினும் சாத்தியமான அச்சுறுத்தல்கள் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். மதிப்பீட்டு அறிக்கைகள் முடிந்ததும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வேலை வாய்ப்புகளுக்காக நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சை ஒன்றை அரசாங்கம் நடத்த தீர்மானித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இணை சுகாதார பட்டதாரிகளால் மாபெரும் போராட்டம் ஒன்று கொழும்பில் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது சுகாதார அமைச்சகத்தின் முன்னால் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் எமக்கு வேலை கிடைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை டிப்ளோமா கல்வியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் மாணவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் வேலை வாய்ப்புக்கு நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சை நடத்தப்படுவதாக இருந்தால் 4 வருடங்கள் கல்வி கற்றதற்கு என்ன பயன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஹம்பாந்தோட்டை பூந்தல தேசிய வனத்தில் ஊரணிய பகுதியில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சிறுவன் ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இரவு வேளையில் கடற்கரைக்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருந்தபோது 12 வயது சிறுவன் பூந்தல தேசிய வனத்தின் வனவிலங்கு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். பின்னர் வனவிலங்கு அதிகாரிகள் சிறுவனை ஹம்பாந்தோட்டை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த சிறுவன் குறித்து வனவிலங்கு அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை எனவும் வனப்பகுதிக்குள் சிறுவன் எவ்வாறு சென்றார் என்பது குறித்த தகவல்கள் இதுவரை அறியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சிறுவனிடம் விசாரித்த போது பெலியத்த பகுதியில் வசிப்பதாக கூறியுள்ளார். இந்த வனம் பெலியத்த பகுதியிலிருந்து 70 கிலோமீட்டருக்கு அதிகளவான தொலைவில் இருப்பதாகவும் வனவிலங்கு அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
வடமராட்சி பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா பொதிகள் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் வைத்து போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதோடு கிளிநொச்சி தர்மபுரம் 7ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை வடமராட்சி பகுதியிலிருந்து கூலர் ரக வாகனத்தில் பெருமளவு கேரள கஞ்சா கடத்தப்படுவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய குறித்த வாகனம் கிளிநொச்சி A9 வீதி பரந்தன் பகுதியில் இடைமறிக்கப்பட்டு சோதனையிட்ட போது 150க்கும் மேற்பட்ட கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். 350 கிலோவுக்கும் மேற்பட்ட நிறையுடைய கஞ்சா வாகனம் மற்றும் சந்தேக நபர் ஆகியோர் கிளிநொச்சி போலீசாரின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறவினர்களின் சொத்துக்கள் தொடர்பாக அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை அவர்களுக்கு வழங்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக அவர்களின் வங்கிக் கணக்குகள், ஆயுள் காப்பீடு போன்றவற்றை முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னதாக உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. எனினும் இது தொடர்பாக கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக இன்று மன்றில் முன்னிலையான சட்டத்திறனிகள் நீதிமன்ற உத்தரவுகளால் முடக்கப்பட்டுள்ள தங்கள் தரப்பினர்களுக்கு அவர்களது சொத்து தொடர்பான அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். காட்டுப்பகுதிகளில் காட்டு யானைகள் தொடர்வூந்துகளில் மோதுவதை தடுக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு திட்டம் மட்டக்களப்பு கொழும்பு தொடர்வூந்து பாதையில் யானைகள் தொடர்வூந்துகளில் மோதுவதை தடுக்க முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்புத்துறை பிரதி அமைச்சர் DB சரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை காட்டு யானைகள் தொடர்வூந்துகளில் மோதுவதை தடுப்பதற்கான தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவது குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வனப்பகுதிகளில் தொடர்வூந்துகளை ஓட்டும் போது வேகத்தை கட்டுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்த தொடர்வூந்துகளில் மோதுண்டு 6 யானைகள் பலியாகியமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மகியங்கனை பகுதியிலிருந்து தலவாக்கலை பகுதிக்கு மணலேற்றிச் சென்ற லொரியொன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நானுஓயா டெஸ்போர்ட் பகுதியில் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்தினால் நுவரெலியா தலவாக்கலை A7 பிரதான வீதியில் வழியான போக்குவரத்துகள் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. எனினும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் உடனடியாக வீதியில் கொட்டிய மணல்களை அகற்றி வீதியின் போக்குவரத்தினை வளமைக்கு கொண்டு வந்தனர். அத்துடன் மற்றொரு விபத்து சம்பவமும் பதிவாகியுள்ளது. அம்பாறை உகன கலபெடகல பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்று கால்வாய்க்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருந்தது. அதன் சாரதி வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து சம்பவம் சம்பவித்துள்ளது. கண்டி பேராதனை கிரிபத் கும்புர பிரதேசத்தில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிலிருந்து பொருட்களை திருடிய உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பேராதனை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் கிரிபத் கும்புர பிரதேசத்தில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிற்கு சென்றுள்ளார். இதன்போது பல்பொருள் அங்காடியில் பொருத்தப்பட்ட CCTV கேமராவை சோதனையிட்ட ஊழியர்கள் உப போலீஸ் பரிசோதகர் தேயிலை பொதி மற்றும் அழகு சாதன பொருட்களை தனது ஆடைக்குள் மறைத்து வைப்பதை கண்டுள்ளனர். பின்னர் சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் திருடிய பொருட்களுடன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை துறைமுகத்திலிருந்து 83 பயணிகளுடன் இலங்கை காங்கேசன்துறைக்கு சிவகங்கை கப்பல் புறப்பட்டு காங்கேசன்துறையை வந்தடைந்திருந்தது. இந்தியா இலங்கை இடையிலான இரு நாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடக்கப்பட்டது. இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல் மழை, கடல் சீற்றம், சீதோஷ்ண நிலை உள்ளிட்ட காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்து தயாரான நிலையில் இந்தியா இலங்கைக்கு இடையிலான கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்படும் என கப்பலை இயக்கும் நிறுவனம் அறிவித்திருந்தது. 3 மாதங்களுக்கு பின் நாகையிலிருந்து காங்கேசன்துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் தொடங்கியதால் இந்தியா இலங்கை இரு நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அத்துடன் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய் தவிர்ந்த ஏனைய அனைத்து நாட்களும் இடம்பெறும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. மெக்சிகோ கடல் பகுதியில் டூம்ஸ்டே எனப்படும் இறுதி நாள் மீன்கள் என அழைக்கப்படும் அரிய வகை ஓட் மீன்கள் கரையொதுங்கியுள்ளன. இவை மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள பாஜா கலிபோர்னியாவின் சுரின் எனும் ஆழமற்ற நீர்நிலைகளின் கரையில் ஆழ்கடலில் மட்டுமே காணப்படும் நீள ரிப்பன் போன்ற உடலமைப்புடன் ஒரேஞ்ச் நிற துடுப்புகளுடன் கூடிய டூம்ஸ்டே மீன்கள் என அழைக்கப்படும் அரிய வகை ஓர் மீன்கள் கரையொதுங்கியுள்ளது. மிகவும் அரிதாக காணப்படும் இந்த மீன்கள் ஜப்பானிய புராண கதைகளில் கடல் கடவுள் தூதன் என வர்ணிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் வரப்போகும் பேரழிவுகளின் அறிகுறியாக இவை இவ்வாறு இறந்த நிலையில் கரையொதுங்கும் எனவும் இவற்றில் சில உயிருடன் கரையொதுங்குவதாகவும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி பெரேரா இன்று முதல் முறையாக பிரெய்ல்ஸ் முறையில் எழுதப்பட்ட குறிப்பை பயன்படுத்தி பாராளுமன்ற அமர்வை ஒத்திவைக்கும் பிரேரணையை முன்வைத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பார்வை குறைபாடுள்ள பெரேரா பிரெய்லியில் தீர்மானத்தை எழுதி வாசிப்பதில் பெருமைப்படுவதாக கூறியுள்ளார். பிரெய்ல்ஸ் என்பது பார்வை குறைபாடு உள்ளவர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு தொட்டுணரக்கூடிய எழுத்து முறையாகும். இது எழுத்துக்கள், எண்கள், நிறுத்தற்குறிகள் மற்றும் இசை மற்றும் கணித சின்னங்களை கூட குறிக்கும் வடிவங்களில் அமைக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட புள்ளிகளை கொண்டுள்ளது. வாசகர்கள் புள்ளிகளை உணரவும் விளக்கவும் தங்கள் விரல் நுனிகளை பயன்படுத்துகின்றார்கள். மொத்த மூலதன செலவில் வடக்கு கிழக்கிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 0.1% மட்டுமே ஆகும். இது அரசாங்கம் தமிழர்களுக்கு போட்ட பிச்சை. 45,000 தமிழர்களை கொன்றுவிட்டு இதுவே எங்களுக்கு போடும் பிச்சை என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி நீங்கள் கதைத்திருந்தீர்கள். 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக. அந்த 100 மில்லியன் என்பது மொத்த கேபிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அது மொத்தம் 1315 மில்லியன். அதிலே யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது 0.00076%. பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 100 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்ப்போம். உள்ளூர் வீதிகளை, வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன். 5000 மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி, நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை 0.38% வீதம். அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது. அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது. ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறீர்களே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது 0.007% வீதம். சரி, அதையும் வேண்டாம். வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் 35 ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது. அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம். ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது 1500 மில்லியன். அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.01 வீதம். எங்கள் வீடுகளை இடித்து, எங்கள் காணிகளை பிடித்து, எங்களில் 45,000 பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை 0.1 வீதம். அதாவது 0.1 வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சரிலே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கிற்கு கொடுத்து விட்டோம் என்று. என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். வட்டுவாகல் பாலத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள், 1000 மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சரிலே உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன். ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.076 வீதம். 0.076 வீதம். அந்த பிச்சை, நன்றி. அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி. கதைப்போம். அதே மாதிரி சரி, சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம். சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று. அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக 382 பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அதிலே வடக்கு கிழக்குக்கு நீங்கள் தந்திருப்பது, வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள். PHSCP எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட். அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு 0.66 வீதம். உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்று இதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை 0.8. தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். எனது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வரும். நாங்கள் போடுகிறோம் பிச்சை. நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01 வீத பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன். பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம், ஆண்டி பிச்சை. அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு இது சரியான மனவருத்தம். நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன். சரி, அது வேண்டாம், பரவாயில்லை. என்ன ஒன்றை சொல்லுகிறேன். யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா? 300 மில்லியன். மொத்தம் 500லே 3 இடங்கள், அதுல 300 மில்லியன் இருக்கிறதா? அது எவ்வளவு தெரியுமா? மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் 1.54 வீதம். நாங்கள் கேகேஸை நாங்கள் கட்டுகிறோம். தமிழன் கட்டுகிறான் கேகேஸை. முடிந்தால் கேகேஸை எங்களிடம் தாருங்கள். தமிழர் கட்டுகிறோம்.
நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம். நாங்கள் உங்களுக்கு வடமானத்திலிருந்து சீமந்து தந்தோம். நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம். எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்ல தெரியுமா? சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை. அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட். அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட 3 வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி மேரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண். ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க இந்த 13 எங்களுக்கு ஏதாவது செய்வார். 13 நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம். எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கானால் வந்த முதல் நாளிலிருந்து இந்த ஆசனம் என்னை அவமனித்தது. இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம். இன்று நேற்றல்ல 1948ஆம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தான் போயிருப்பார். அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது. ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று. ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை. அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிசி மீட்டிங். உங்களுடைய GA பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார். பரவாயில்லை, எங்களுக்கு வாகனம் வேண்டாம். ஆனால் GA பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் 56 மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் 35 மில்லியனை எடுக்க போகிறார்கள். இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா? சரி, அதுதான் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள், எத்தனையோ தென்னை மரம் 250 ரூபாய் ஒரு தேங்காய் போகிறது. ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை. சரி, அது பரவாயில்லை. என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம். ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் 50,000 ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு 40 ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே. அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சரிடம் கேட்டேன், முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி. ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம்? நான் எழுப்பினால் மைக்கை ஓஃப் பண்ணுகிறார்கள். எதற்காக பயப்படுகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு என்னால் இயலும். அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று. ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை. ஏனென்றால் நீங்க சொன்னீங்க PTA எடுப்பதாக. இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் PTA இருப்பவர்களுடைய லிஸ்டை தாருங்கள் என்று. கேவலம். எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன ஒன்றை சொல்லுகிறேன் மம்மிக சிங்களிங்கியான கமிட்டி அப்பே ஐயல் அக்கலா පනස්වන්දා මරුණේ අපේ ජනතාවලින් ඇතුළේ ඉඳන් ඇවිල්ලා ඒගොල්ලෝ උඩින් ඉඳන් බහැලා නැහැ පළයට ඒගොල්ලෝ අපේ ජනතාවෙන් තමයි ඇවිල්ලා තිබ්බේ. එතකොට අපි රස්තවාදී. හැබැයි 88,000ක් මරුණා මේ විනාඩි 2යි ඔබතුමාට තියෙන්නේ. හරි සර්. ක්ලීන් ශ්‍රී ලංකා කියලා 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது எங்களுடைய லைப்ரரி, எங்களுடைய தேசிய நூலகம், அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம். விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை 1.2%. உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை, ஒரு முஸ்லிமும் இல்லை. எங்களுக்கு தந்திருப்பது 1.2% அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது. அதாவது மொத்த 5000 மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது 1.2%. அதை விட பரவாயில்லை. இன்னொரு ஜோக் ஒன்றை சொல்லுகிறேன். ரைட். உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு 1500 மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் உங்களை பார்த்தால் தெரியும், எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது. நைனாதீவா இருக்கலாம், டெல்டா இருக்கலாம், கார்நகரா இருக்கலாம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக 61,234 மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள். அடிஷனலாக 20,000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு. ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை. வடக்கிலே போடப்பட்ட இருநமடை குளம் இப்ப கூட காய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வலிகள் தெரியாது. நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி. நாங்கள் உண்மையை கதைத்தான். ஆனால் கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ். நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கு முதுகு நோவும் அவர்களுக்கும் இதயம் நோவும். அதுதான் உண்மை. இன்று வரை நான் சொல்லுகிறேன், எங்களுடைய இன பிரச்சனையை தீர்க்காமல், என்னுடைய இனந்த அழித்தை திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒருபோதும், நான் நினைக்கிறேன், நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இதே சுத்தியுடன் இருக்கிறேன். இன்று நேற்று நடந்த voting கூட எனக்கு 85% வாக்குகள் இருக்கிறது. முடிந்தால் உங்கள் எம்பி ஒருவரிடம் முடிந்தால் 85% வாக்குகளை பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள். நேற்று யூடியூபில் போட்டிருந்தார்கள் எனக்கு 87% வாக்குகள் இருக்கிறது. ஏனென்றால் உண்மையை கலைப்பவன்
තප්පර 20ක් එතකොට මම මේ පාර්ලිමේන්තුව ආවේ හොස්පිටල් එකේ ඉඳන් මම පාර්ලිමේන්තුව ආවේ නැහැ කොඩි උසලා පොල්ලක් උසලා පාර්ලිමේන්තුව ආවේ නැහැ දවස් 91කින් මම ස්වාධීනව ඡන්ද විමුලා මේ පාර්ලිමේන්තුව ආවේ මට මම ඉස්සරහට එන්නවා නම් මම ඉස්සරහට මේකෙන් ඉන්නවා නම් මේ හොරු කරන්න ඔක්කොම ටික එළියට එනවා හැබැයි මට කතා කරන්න වෙලාවක් දුන්නාට ගොඩක් බොහොම සිස